இந்தியாவின் ஸ்டார்ட் அப்க்கு பிக் ஷாக். இருந்திருந்தபடியே திடீரென பாதாளத்தை நோக்கி ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனியின் ஷேர்கள் 550 கோடி ஊழல். தோனி பணம் போட்ட கம்பெனிக்கு என்ன ஆனது? வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் புதுசாக ஒன்றும் பண்ணலை, டெலிவரி பாய்ஸ் டெலிவரி கேர்ள்ஸ் தான் உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் விமர்சனம் பண்ண இந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்டார்ட் அப், அதாவது புதிய தொழில் தொடங்குவோர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாயிருக்கு. ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொல்லப்பட்டு அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில் மிக வேகமாக வளர்ந்து வந்த ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனி திடீர்னு தடை செய்யப்பட்டிருக்கு. 1000 கோடிக்கும் மேலே மதிப்புள்ள ஒரு கம்பெனி திடீர்னு தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனி ஈவி துறையில் மிகப்பெரிய டெவலப்டு கம்பெனின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த காரணத்தால் நம்ம MS தோனி, தீபிகா படுகோன், அப்புறம் பாரத் பே நிறுவனர் அஸ்னித் குரோவர் போன்ற எல்லாரும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பல பொதுமக்கள்ல இருந்து பெரிய பிரபலங்கள் வரையில் ஒரு நடுத்தர மக்கள்ல இருந்து எல்லாருமே அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த கம்பெனி நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன காரணத்தால் நிறுத்தப்பட்டு வச்சுருக்காங்க? ஜக்கி சகோதரர்கள் அப்படி என்ன பண்ணாங்க? இதனால் ஸ்டார்ட் அப் துறையில் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது? எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். இந்த ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனியை பற்றி முதல்ல இது என்ன கம்பெனி, எப்படி அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி, இதனுடைய நிறுவனர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாம் முதல்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளூ ஸ்மார்ட் ஊபர், ஓலா மாதிரி ஒரு டாக்ஸி சேவை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் ப்ளூ ஸ்மார்ட். 2019 அன்மோல் ஜக்கி மற்றும் புனீத் சிங் ஜக்கி அப்படிங்கிற சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனி. ஆனால் இந்த ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனி வெறும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களை மட்டுமே யூஸ் பண்ணாங்க. மகேந்திரா வெரிட்டோ, டாடா டிக்கோர், ஹுண்டே கோனா எலக்ட்ரிக், இந்த மாதிரி 8000க்கும் அதிகமான கார்களை பயன்படுத்தி டாக்ஸி சேவையை கொடுத்து வந்தாங்க. இதனால தான் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் மொபைலிட்டி கம்பெனின்னு பேர் வாங்கினாங்க. கம்ப்ளீட் EV கார்கள் அப்படிங்கிறதுனால ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனியை டெஸ்லாவோட நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதிகமான அளவில் டெல்லி, மும்பை நகரங்களில் ப்ளூ ஸ்மார்ட் சேவை இருந்தது. பெங்களூரில் ஏர்போர்ட்டில் மட்டும் இந்த ப்ளூ ஸ்மார்ட் இருந்துச்சு. துபாயில் இவங்களோட சேவை ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. ஜனங்கள்லையும் நல்ல வரவேற்பு இருந்தது. ஓலா, ஊபர் மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இவங்க ரேட்களை ஜாஸ்தி பண்ணலை. திடீர்னு புக்கிங்ஸை கேன்சலும் பண்ணலை. கார்களையும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. நல்லா க்ளீன்னஸாக வச்சுருந்தாங்க. டிரைவர்கள் கூட நல்லா ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணாங்க. இதனால் நிறைய பேர் ப்ளூ ஸ்மார்ட்டை சூஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி பாதையில் இருந்தது ப்ளூ ஸ்மார்ட். ஃபினான்சியல் டைம்ஸ் மதிப்பின்படி ஒரு மாத ஆதாயம் 70 கோடி இருந்துச்சு. ஒரு வருடத்திற்கு 840 கோடிக்கும் அதிகமான வருமானம் ஈட்டி வந்துச்சு. இந்த காரணத்தால் தான் பணம் வச்சுருந்தவங்க எல்லாருமே நம்பி இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. MS தோனி, தீபிகா படுகோன், அஸ்னித் குரோவர், தொழிலதிபர் சஞ்சீவ் பஜாஜ், இப்படி எல்லாரும் கோடிகளில் பணத்தை முதலீடு பண்ணாங்க. நடுத்தர மக்களும் அவங்களால முடிஞ்ச முதலீடுகளை அதில் பண்ணாங்க. 14 ஃபண்டிங் ரவுண்டில் ப்ளூ ஸ்மார்ட் $168 மில்லியன், அதாவது 1428 கோடி ரூபாய் இருப்பு வச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஃபியூச்சர் கோல்களை ரொம்ப பெருசாக வச்சுருந்தது. நாடு முழுவதும் EV சார்ஜிங் ஸ்டேஷன்களை உருவாக்க அது திட்டமிட்டு வச்சிருந்தது. இதுக்காக 2021 ரிலையன்ஸ் BP கூட ஒப்பந்தம் செஞ்சிருந்தது. ஆல்ரெடி 5800 இடங்கள்ல ஆல்ரெடி சார்ஜிங் ஸ்டேஷன்களை உருவாக்கி வச்சிருக்கு. டயர் 2, டயர் 3 நகரங்களில் இவங்க அவங்களுடைய கம்பெனிகளை விரிவாக்கம் பண்ண திட்டம் வச்சிருந்தாங்க. இதுக்காக டாடா மோட்டார்ஸ் கூட 10,000 EV வாங்க இவங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இதனால இன்வெஸ்டர்களுக்கு நல்ல நம்பிக்கை உருவாச்சு. எலக்ட்ரிக் வாகனம், கிளீன் எனர்ஜி, அர்பன் மொபைலிட்டி, அந்த காலத்தில் இவங்க பெரிய சாதனை நிகழ்த்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தேசம் முழுவதும் EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக ப்ளூ ஸ்மார்ட் முக்கிய காரணமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் ஓலா, ஊபருக்கு கவுண்டர் கொடுத்து முக்கிய போட்டியாளனா ப்ளூ ஸ்மார்ட் வளர்ந்து வந்துச்சு. எல்லாரோட நம்பிக்கையும் நல்லா வளர்த்து விட்டுச்சு. ஆனால் ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு என்ன ஆச்சு? கூடா நட்பு கேடாய் விளையும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ ஸ்மார்ட்டுக்கும் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாச்சு. ப்ளூ ஸ்மார்ட் ஜென்சோல் கம்பெனிங்கிற அந்த கம்பெனினால பாழா போச்சு. ஜென்சோல் வேற யாரோட கம்பெனியும் கிடையாது. அதுவும் ஜக்கி பிரதர்ஸோட
கம்பெனி தான். ஜென்சோல் என்ஜினியரிங் கம்பெனி, அதையும் இந்த ஜக்கி பிரதர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதுல இந்த ஜென்சோல் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த ஜென்சோல் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ளூ ஸ்மார்ட், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஜென்சோல்ல இருந்து தான் இவங்க மோசடிகளை துவங்கினதா சொல்லப்படுது. நூற்றுக்கணக்கான கோடிகளை மோசடி செஞ்சுட்டதா சிபி குற்றம் சாட்டி இருக்கு. குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாம இவங்க கம்பெனிகளை நிறுத்தியும் வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ ப்ளூ ஸ்மார்ட் வளர்ந்து வந்த கம்பெனி இப்ப பலிகடா ஆயிருக்கு. ஜென்சோல் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை எரிடா, IREDA மற்றும் PFC கிட்ட இருந்து 663.89 கோடி கடனா வாங்கியிருந்தாங்க. இந்த தொகையில 6400 வெஹிக்கிள்ஸை வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல 568 கோடியில 4700 வாகனங்களை மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. இதுல பாக்கி இருக்கக்கூடிய 262 கோடி பணத்தை ஜக்கி பிரதர்ஸ் வெல்ரி சோலார் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பணத்தை அவங்களோட தனிப்பட்ட ஆடம்பர செலவு செஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டாங்க. லக்ஸுரி பிளாட்டுகள், 26 லட்சம் மதிப்புள்ள கோல்ஃப் செட்டு, 17 லட்சத்துக்கு வாட்ச் மட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது ஸ்பாக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதுல ஃபாரின் டிராவல், அங்க பண்ண கிரெடிட் கார்டு செலவுகள் அனைத்தையும் இதுல இருந்து தான், இந்த அமௌண்ட்ல இருந்து தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. சிபி தெளிவா எல்லா டேட்டாக்களையும் கரெக்ட் பண்ணி இவங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. போன மாசம் ப்ளூ ஸ்மார்ட் செலுத்த வேண்டிய டியூ பணம் டிலே ஆனதால இவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டு சிபிக்கு அதுக்கப்புறம் இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களோட ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா தான் ப்ளூ ஸ்மார்ட்டோட ஃபண்டிங்ஸ் எல்லாமே நின்று போச்சு. எல்லா டீல்களும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து முதலீட்டாளர்கள் எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளூ ஸ்மார்ட் கதவுகள் மூடப்பட்டு இருக்கு. இதன் இம்பேக்ட் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் துறைக்கு மிகப்பெரிய அடி. நண்பர்களே, ப்ளூ ஸ்மார்ட்டின் இந்த முடிவு இந்த ஜக்கி பிரதர்ஸ் கம்பெனிகளோட முடிவு மட்டும் இல்லை, அதோட தாக்கம் முழு இந்தியாவின் ஸ்டார்ட் அப் துறைக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனி தனியார் நிறுவனமா இருக்கலாம். ஆனா இந்த ஜென்சோல் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டா இருந்துச்சு. இந்த லிஸ்டட் கம்பெனிகள்ல கட்டுப்பாடுகள் இருக்கும். இதுக்குன்னு போர்டு இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. சிபி மாதிரியான அரசு கம்பெனிகள் இதை கண்காணிச்சு வருவாங்க. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே சரியான நேரத்துல வேலை செய்யல அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. பரவாயில்ல, இப்பவாவது அவங்கள கட்டுப்படுத்தினாங்களே. இரிடா, PFC, REC இது எல்லாமே அரசு துறைகள். இந்த மோசடியில ஏமாந்து போனது பொதுமக்கள் பணம். இந்த மாதிரியான நபர்களுக்கு, கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும்போது சரியான முறையில மானிட்டர் செஞ்சு மெயின்டைன் பண்ணி வரணும் இல்லையா? லாய்ட் மத்தாய்ஸ் போன்ற முதலீட்டாளர்கள் அந்த ப்ரொமோட்டர் மட்டும் இல்லாம இன்டர்னல் ஆடிட் நடத்தியவங்க, மானிட் கமிட்டிகள், அப்புறம் அந்த போஸ்ட் மெம்பர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்கள், கிளேட்டரி அதிகாரிகளையும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஊழல் ஸ்டார்ட் அப் துறையில மிகப்பெரிய நம்பிக்கையை ரொம்பவுமே குறைச்சிருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது இதுவே முதல் தடவை இல்லை. 2023ல் கோ மெக்கானிக், அதுல கூட இப்படிதான் ப்ராப்ளம் உருவாச்சு. கடைசியில கோ மெக்கானிக் அவங்களோட அக்கௌண்ட்ல தப்பு இருக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. 2022ல் ஆன்லைன் காமர்ஸ் கம்பெனி ட்ரெல்ல கூட ஊழல் நடந்தது. அப்போதைய செய்திகளில் அதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பைஜூஸ், அது ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்த ஒரு ஆன்லைன் டியூஷன் நடத்துவது போன்ற ஒரு எஜுகேஷன் கம்பெனி, அதில் கூட 4.5 கோடி ஊழல் நடந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளர்கள் எப்படி தைரியமாக முதலீடு பண்ணுவாங்க? அவங்களுக்கு தயக்கம் தானே ஏற்படும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எப்படி நம்ம நாட்டுக்கு முதலீடு செய்ய வருவாங்க? முதலீடுகள் இல்லாமல் பெரிய பெரிய தொழில்களை எப்படி தொடங்க முடியும்? எப்படி நடத்த முடியும்? பெரிய தொழில் முனைவோர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடுகள் இல்லாமல் எப்படி அவங்களால முன்னோக்கி செல்ல முடியும்? அப்படி தொழில்கள் எதுவுமே இல்லாட்டி எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்? வேலை வாய்ப்புகளை எப்படி இளைஞர்களுக்கு கொடுக்க தான் முடியும்? நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியும்? பிரபலங்களின் பணம் பல 100 கோடிகளில் அவங்க இழக்கும்போது வெளியே தெரிய வருது. ஆனால் நடுத்தர மக்களின் பணம் எவ்வளவோ போகுது, அது தெரிய வர்றதில்ல. இப்படியான மோசடிகளை சிபி போன்ற அமைப்புகள் இன்னும் முன்கூட்டியே கண்டறிந்து அதை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான
சில ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது, அதையும் சொல்லுங்க. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் குளோபல் அளவுக்கு ஏன் ரீச் ஆக முடியறதில்ல அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் சந்திக்கலாம். உள்ளது உள்ளபடி முடிந்த அளவு ட்ரூத் செக் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். எல்லாரும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களை கவர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் அருண் மாதேஸ்வரன். வணக்கம். பை.